அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 24 ஹிஜ்ரி 1446, 27 செப்டம்பர் 2024. தலைப்பு: நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலாமும். தலைப்பு: நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலாமும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பேரரசனாகவும் தூய்மையானவனாகவும் நம் மனதிற்கு அமைதியாகவும் இருக்கிறான். தனது இறை தூதர்களை சலாம் என்னும் அமைதியை கொண்டே அனுப்பியிருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். தனது தூதரை பற்றி அவன் இவ்வாறு கூறுகிறான்: யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபஅ ரிضவானஹு சுபுலஸ் ஸலாம். உங்களில் எவர்கள் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அதன் மூலமாக அல்லாஹு சமாதானத்திற்குரிய வழியில் செலுத்துகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபாஸ்லிஹூ பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன். நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே. ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கிடையில் ஒழுங்கையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துங்கள். இதில் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதன் காரணமாக அவனுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, நமது தலைவரும் நபியுமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்படும் போதெல்லாம் நாவுகள் அனைத்தும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை கூறிவிடுகிறது. ஏனெனில் அவர்களின் தூது செய்தி சலாம் என்னும் அமைதியை நோக்கியதாக இருந்தது. அவர்களின் உள்ளம் எப்போதும் அமைதியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தது. அல்லாஹுடைய அடியார்களை குறித்து நல்லெண்ணம் கொள்வதையே குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். அல்லாஹுவின் அனைத்து படைப்புகளுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதையே பெரிதும் விரும்பினார்கள். யார் மீதும் பகை உணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ கொண்டதில்லை. யாருக்கும் மோசடியோ நம்பிக்கை துரோகமோ செய்ய வேண்டும் என்று நினைத்ததில்லை. எனவேதான் அவர்கள் தனது சஹாபாக்களிடம் இவ்வாறு கூறுகிறார்கள்: லா யுபல்லிக்னி அஹதும் மின ஸஹாபி அன் அஹதின் ஷையா ஃபஇன்னி உஹிப்பு அன் அஹ்ருஜ இலைக்கும் வ அன சலீமுஸ் ஸத்ர். எனது தோழர்களில் யாரும் யாரை பற்றியும் தவறானவற்றை எதையும் என்னிடம் கூற வேண்டாம். எனது தோழர்களில் யாரும் யாரை பற்றியும் தவறானவற்றை எதையும் என்னிடம் கூற வேண்டாம். ஏனெனில் கண்டிப்பாக நான் உங்களை நோக்கி வெளியே வரும்போது யாரை பற்றியும் தவறாக நினைக்காத தூய மனதுடன் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனது தந்தையும் தாயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அர்ப்பணம். அவர்களின் வாழ்வு முழுவதும் அமைதியை நோக்கியதாக இருந்தது. அவர்களின் சொல்லும் செயலும் வரலாறும் குணாதிசயங்களும் அமைதியை நோக்கியதாகவே இருந்தது. தன்னை சந்திக்க வருபவருக்கு முதலில் சலாம் என்கிற வார்த்தையை தான் முதலில் கூறுவார்கள். மேலும் அனைவருக்கும் இவ்வாறு சலாம் கூறுவதை பரப்ப வேண்டும் என்று அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தியுள்ளார்கள். தனக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என்கிற பாகுபாடு இல்லாமல் யாரை பார்த்தாலும் தொடக்கத்திலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் கூறி வரவேற்பது இஸ்லாத்தின் ஆகச்சிறந்த நற்பண்பு என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف. ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பசித்தோருக்கு நீங்கள் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வதும் ஆகும். பசித்தோருக்கு நீங்கள் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். உங்கள் மீது அமைதி நிலவட்டும் என்பதை குறிக்கும் அஸ்ஸலாம் என்கிற சொல் தலைமுறைகளை பக்குவப்படுத்தும் ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் அமைதி நிறைந்திருக்க வேண்டும், நிம்மதி பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்பதை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். எனவேதான் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், யா புனைய இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம் யகூனு பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது செல்ல மகனே, நீ உனது குடும்பத்தாரிடம் சென்றால் அவர்களுக்கு முதலில் சலாம் சொல், இதனால் உனக்கும் உனது வீட்டில் உள்ளவர்களுக்கும் நற்பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த அழகிய வழிமுறையை மிக உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஆர்வமூட்டியுள்ளார்கள். அஸ்ஸலாம் என்கிற சொல்லின் முக்கியத்துவத்தையும் அதன் மகத்துவத்தையும் அதன் பெரும் மதிப்பையும் பற்றி அவர்கள் மிகவும் விளக்கமாக கூறியுள்ளார்கள். இன்ன ஸலாம இஸ்முன் மின் அஸ்மாஇல்லாஹி தஆலா வலஅஹுல்லாஹு ஃபில் அர்தி ஃபஅப்ஷுஸ் ஸலாம பைனக்கும். நிச்சயமாக அஸ்ஸலாம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய அழகிய திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயராக இருக்கிறது. அதனை அல்லாஹு பூமியில் வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் உங்களுக்கிடையில் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சலாம் சொல்வதை பரவலாக்குங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, அஸ்ஸலாம் என்பதுதான் தொடக்கமாகவும் நல்லதொரு கொள்கையாகவும் இருக்கிறது. மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் இக்கட்டான சமயங்களிலும் இந்த வார்த்தையின் உன்னதமான பொருள் உயர்ந்து இருக்கிறது. அஸ்ஸலாம் என்கிற சத்தம் அறிவார்ந்தவர்களின் மொழியாக இருக்கிறது. அஸ்ஸலாம் என்கிற சத்தம் அறிவார்ந்தவர்களின் மொழியாக இருக்கிறது. மனிதநேயத்தை விரும்புபவர்கள் மற்றும் புத்தி கூர்மையுள்ளவர்களின் தொடர் பேச்சாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَإِنْ جَنَحُوا لِلسَّلْمِ فَاجْنَحْ لَهَا وَتَوَكَّلْ عَلَى اللَّهِ إِنَّهُ هُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. நபியே, அவர்கள் சமாதானத்திற்கு இணங்கி வந்தால் நீரும் அதன் பக்கம் இணங்கி வருவீராக, அல்லாஹுவிடமே பொறுப்பு சாட்டுவீராக. நிச்சயமாக அவன்தான் நன்கு செவியுறுபவன், அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று இறைவன் கூறுகிறான். வரலாற்றில் இதற்கு ஈடு இணை இல்லாத ஓர் இடத்தில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமைதியான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் மக்காவை விட்டு தம்மை வெளியேற்றிய அந்த மக்களிடம் பின்னாளில் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், மா தரவுன அன்னி சானிஉம் பிக்கும், உங்களை நான் என்ன செய்து விடுவேன் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மக்கள் மிகவும் நளினமான முறையில் கருணையை எதிர்பார்த்து பேசினார்கள். அவர்கள் இந்த நபியிடம் கண்ணியத்தையும் நல்ல மதிப்பையும் எதிர்பார்த்தார்கள். எனவேதான் அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு பதில் சொன்னார்கள், நல்லதைத்தான் நாங்கள் பேசுகிறோம், நன்மையையே நாங்கள் நினைக்கிறோம். நீர் கண்ணியம் தரக்கூடிய ஓர் சகோதரர், மேலும் கண்ணியம் தரக்கூடிய ஒரு சகோதரின் மகனார் என்று நபியின் கருணையை எதிர்நோக்கி பேசினார்கள். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்ணியமான அமைதியான நல்லதொரு பதிலை தந்தார்கள். இதுஹபு ஃபஅன்துமுத் துலகா, கடந்தவையாக இருக்கட்டும், நீங்கள் இப்போது நிம்மதியுடன் செல்லுங்கள், நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள் என்று அவர்களிடம் பெருந்தன்மையாக பேசினார்கள். கடந்தவையாக இருக்கட்டும், நீங்கள் இப்போது நிம்மதியுடன் செல்லுங்கள், நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள் என்று அவர்களிடம் பெருந்தன்மையாக பேசினார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட நபிகளாரின் இந்த அழகிய நற்குணத்தை நாமும் எடுத்து நடக்க வேண்டும். எனவே பழசை எல்லாம் மறந்து
பழசையெல்லாம் மறந்துவிட்டு நமது குடும்பத்தாரிடமும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடமும் நமது தோழர்களிடமும் பெருந்தன்மையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நமது அனைத்து நடவடிக்கைகளிலும் இதனை நாம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். இதனால் மனிதர்கள் யாவரும் மிகவும் அமைதியான நிலையில் இருப்பார்கள். நம் மூலம் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. நம்மால் ஏற்படும் தொல்லைகள் இடைஞ்சல்களில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இதோ ஓர் உண்மையான முஸ்லிம் எப்படி நடந்து கொள்வார், ஓர் உண்மையான இறை நம்பிக்கையாளரின் தன்மை என்ன என்பதை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி வல் முஃமினு மன் அமினஹுன் நாசு அலா திமாயிஹி வ அம்வாலிஹிம் வல் முஃமினு மன் அமினஹுன் நாசு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். ஒரு முஸ்லிம் என்பவர் அவருடைய நாவினால் கைகளால் மற்ற மக்கள் அமைதி பெற்றிருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்பவர் அவருடைய நாவினால் கைகளால் மற்ற மக்கள் அமைதி பெற்றிருக்க வேண்டும். உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்பவர் யாரெனில் அவரால் மற்ற மக்கள் யாவரும் தங்கள் உயிருக்கும் செல்வத்திற்கும் பாதுகாப்பு பெற்றிருப்பார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சலாம் கொடுத்து முடித்ததும் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று துஆ செய்வார்கள். இதன் பொருள், இறைவா நீ சாந்தி அளிப்பவன், உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது, வலிமையும் மேன்மையும் உடையவனே நீ சுபிட்சமானவன் என்று துஆ செய்து வந்துள்ளார்கள். எங்கள் இறைவனே, எங்களை நீ மிகவும் அமைதியான முறையில் வாழ வைப்பாயாக. எங்களை மிகவும் அமைதியான முறையில் வாழ வைப்பாயாக. மேலும் அமைதியின் இடமாகிய சொர்க்கத்திற்குள் எங்கள் அனைவரையும் அனுமதிப்பாயாக. எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியை பெரிதும் விரும்புபவர்களே, கண்டிப்பாக அஸ்ஸலாம் என்கிற அமைதி என்பது நிலையான அடிப்படையான நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நிலை பெற்றிருக்க வேண்டிய நற்குணமாகும். இதனை நமது ஷரியத் சட்டங்கள் பல்வேறு வகையில் வலியுறுத்துகிறது. ஷரியத் சட்டம் தனது இயல்பிலேயே இந்த சலாம் எனும் அமைதியை கட்டமைத்திருக்கிறது. ஏனெனில் இதன் மூலமே உள்ளங்கள் யாவும் நிம்மதி பெற்றிருக்கும், மனங்கள் யாவும் உயர்வடையும், தூய்மையான மற்றும் உண்மையான இலக்குகளை அடைய வழிவகுக்கும். வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி மற்றும் பகை உணர்விலிருந்து பாதுகாப்பு தருகிறது. அல்லாஹு தஆலாவின் பின்வரும் சொல்லை அது நிலை நிறுத்துகிறது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஆயினும் பரிசுத்த உள்ளத்துடன் தன் இறைவனாகிய அல்லாஹுவிடம் வருபவர்தான் பயனடைவார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். எனவே நீங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா திசைகளிலும் அஸ்ஸலாம் என்னும் அமைதியை பரப்புவதில் மும்முரமாக இருங்கள். உங்களோடு பழகும் மற்றவர்களிடம் இதனை வேரூன்ற செய்யுங்கள். உங்கள் உள்ளங்களில் இதன் ஆழமான அர்த்தங்களை நன்றாக பதிய வையுங்கள். யார் ஒருவர் மற்றவர்கள் மீது அமைதி ஏற்பட வேண்டும் என்பதை விரும்புகிறாரோ, கண்டிப்பாக அவர் மற்றவர்களை எல்லா விதமான தீங்கிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்புடன் வைத்திருக்க முனைகிறார். பீதி அடைவதிலிருந்தும் வெறுப்புக்குரியவற்றிலிருந்தும் மக்களை அவர் தற்காக்கிறார். ஒவ்வொரு நன்மைக்கும் நிலையான வாழ்விற்கும் அஸ்ஸலாம் எனும் அமைதி மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு உயர்விற்கும் வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் இந்த அமைதி மிக அவசியமான நிபந்தனையாக இருக்கிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்ஷு ஸலாம கை தஅலு. அப்ஷு ஸலாம கை தஅலு. நீங்கள் சலாம் சொல்வதை பரப்புங்கள், அதனால் நீங்கள் உயர்வடைகிறீர்கள் என்று கூறியுள்ளார்கள். அதாவது உங்களுடைய புகழ், கௌரவம் உயர்ந்து கொண்டே இருக்கும், மேலும் உங்களுடைய நன்மதிப்பும் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் என்பதாகும். அமைதி எனும் நதி கடந்து செல்லும் பாதை எங்கும் அழகிய கலாச்சார நினைவு சின்னங்களை எழுப்பிக் கொண்டே செல்கிறது. மேலும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சுபிட்சமான வாழ்வை உறுதிப்படுத்துகிறது. மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இன்ன ஸலாம ஹுவல் அஸாசுல்லதி நபினி அலைஹி முஸ்தக்பலனா. நமது ஆகச் சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளமாக அஸ்ஸலாம் எனும் அமைதியே திகழ்கிறது என்று கூறியுள்ளார்கள்.
எனவே அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் உள்ளங்கள் யாவிலும் இந்த சலாம் என்னும் அமைதியை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லங்களிலும் இந்த சலாம் என்னும் அமைதியை பரப்புங்கள். உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் இந்த அமைதியை பேணி நடங்கள். எல்லா சூழலிலும் உங்களுக்கிடையில் இந்த அமைதியை முதன்மையாக முன்னிறுத்துங்கள். இவ்வாறு அமைதியாக இருப்பதன் மூலம் இந்த பூமியே உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். மேலும் மறுமை நாளிலும் உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்தை பெற்று நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், லஹும் தாருஸ் ஸலாமி இன்த ரப்பிஹிம் வ ஹுவ வலியுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சாந்தியும் சமாதானமும் உள்ள சொர்க்கம் உண்டு. அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக அவன் அவர்களுடைய நேசனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அனைவர் மீதும் அவனுடைய சலாம் எனும் ஈடேற்றம் உண்டாவதாக. புகழ் அனைத்தும் உலகத்தாரின் இறைவனான அல்லாஹு குறித்தானதாகும். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.